மிருகங்கள்னால் எதுனா சிங்கம், புலி, கரடி இதுதான் வந்து மிருகங்கள். நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் இருந்துச்சுனாக்கா எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போதில்ல, அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக தூங்கணும். அப்படின்னா இரவு நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும், ஆழ்ந்து அசந்து தூங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கூட இடையூறு எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக தடையில்லாமல் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்க வேண்டுமென்றால், அந்த தூக்கம் என்கிற ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இடையூறாக இருக்கிற உயிரினங்களை நாம் அழிக்க வேண்டும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எதிர் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். நாமளே திட்டமிட்டு உருவாக்கிய காடுகளில் வாழப்போகிறோம், குடிசையில் வாழப்போகிறோம். அப்போல்லாம் நம்ம வந்து இரவு நேரத்தில் ஆழ்ந்து அசந்து தூங்கணும், எந்தவித பயமும் இல்லாமல் தூங்கணும். அப்படின்னாக்கா நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, அப்புறம் வந்து யானை, இப்படி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்போவும் பயத்திலே தான் இருப்போம். ஒரு காட்டெருமை, இப்படி வந்து இந்த மாதிரி சிங்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நைட்டெல்லாம் நிம்மதியாக தூங்கவே முடியாது. எப்போ வந்து சிறுத்தை வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம குடிசைக்கு இரவு நேரத்தில் நாம் தூங்குவோம், அப்போ வந்து நம்ம வேட்டையாடுவதற்கு சிறுத்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் சிறுத்தைகள், புலிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா 2040 பிறகு இந்த உலகம் முழுக்க மனித மனுஷங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற காடுகளில் தான் மனுஷங்களை வாழ போகிறாங்க. அந்த காடுகள்னால் திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள்னாக்கா என்னென்னா, உணவுகளை தருகிற பழங்களை, காய்கறிகளை தருகிற உணவுகளை தருகிற மரங்கள், செடிகள், கொடிகள் இவை எல்லாத்தையும் மனுஷங்க திட்டமிட்டு வளர்க்க போகிறாங்க. திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட காடுகளில் தான் மனுஷங்க குடிசையில் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே இருக்கிற சிறுத்தைகள், சிங்கம், புலி, கரடியெல்லாம் கூட ஏதாவது மிச்சம் இருக்கிற சிங்கம், புலி, கரடியெல்லாம் கூட மனுஷங்க வாழ்விடத்திற்குள்ளே நுழைஞ்சி மனுஷங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம், அந்த குடிசைக்குள்ளே புகுந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற பெண்கள், ஆண்கள், சின்னவங்க, பெரியவங்க யாரையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எங்கே பதுங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே காடுகளாக மாறப்போகிறது. இந்த உலகம் முழுக்க காடுகளாக மாறப்போகிறது. மனுஷங்க வாழ்கிற இடமெல்லாமே காடுகளாக வாழப்போகிறது. மனுஷங்க காடுகளில் தான் வாழ வேண்டும். நம்மலாம் குரங்குலேருந்து தானே வந்தோம், குரங்குலேருந்து தானே மனுஷங்களாக மாறணும். அப்படின்னாக்கா நம்ம குரங்குகளாக இருக்கும்போது காடுகளில் தான் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது காடுகள் தான் நமது வாழ்விடம். அப்படி இருக்கும்போது நம்ம திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்க போகிறோம். இந்த உலகம் மனுஷங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவையெல்லாம் காடுகளாக மாறப்போகிறது. ஏன்னா அவங்க உணவுக்காக பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் இதெல்லாம் தருகிற செடி, கொடிகள், மரங்களை நட்டு வளர்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு அதிகமான மக்கள் இன்னும் 20 வருஷத்தில் 1000 கோடி வந்துடும்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 கோடி பேரும் விவசாயம் பண்ணுன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதுவும் என்ன விவசாயம், நெல், கோதுமைலாம் கிடையாது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் தருகிற விவசாயம். இந்த 1000 கோடி பேர், அந்த உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பேரும் உலகம் முழுக்க அவங்க உணவு உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி இயற்கை விவசாயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி காடு மாதிரி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் 2040க்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது மலைகளில் உள்ள காடுகள், இப்போ வந்து நம்ம வந்து மிருகங்களுக்குன்னு சொல்லி தனியாக இடத்த ஒதுக்கிட்டோம். அவைகளெல்லாம் அங்கே இருக்குது, அவைகளெல்லாம் மனுஷங்க வாழ்விடத்தில் வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நாமெல்லாம் வந்து காங்கிரீட் காடுகளில் வாழ்கிறோம். பிற உயிரினங்கள், மிருகங்கள், சிங்கம், புலி, கரடிலாம் வந்து இந்த மாதிரி மரங்கள் அடர்ந்த காடுகள் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம தனியாக ஒதுக்கி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நாம் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ 2040க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்காது, பள்ளிக்கூடம், கல்லூரி எதுவுமே இருக்காது. எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே விவசாயம்தான் பார்ப்பாங்க, வேறு வழியே இல்லை. உணவு உற்பத்தி என்கிற அந்த ஒரே தொழிலில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷத்தில் 2040 இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துருச்சுன்னா அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு மக்கள் போயிடுவாங்க. ஒரு 10 வருஷத்தில் இந்த உலகம் முழுக்க ஒரு காடுகளாக மாறிவிடும். காடுகளாக மாறிவிடும் 10 வருஷத்தில். ஏன்னா அந்த காடுகளில் என்ன மரம் இருக்கும், மனுஷங்களுக்கு பலன் தருகிற பழங்கள், காய்கறிகளை தருகிற அந்த காடுகளாகத்தான் இந்த உலகம் முழுவதுமே மாறிவிடும். அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக காடுலாம் வச்சுருக்கோம்ல, சிங்கம், புலி, கரடிகள்லாம் வாழுகிற காடுகள், யானைகள் வாழுகிற காடுகள், அந்த காடும் மனுஷங்க வாழுகிற காடும் ஒன்றாயிடும்.
அது மனுஷங்க வாழ்கிற காடும் இந்த மிருகங்கள் விலங்குகள்லாம் வாழ்கிற காடும் ரெண்டும் ஒன்றாயிடும். காங்கிரீட் கட்டடங்கள் காலப்போக்கில் வந்து சிதைந்து மண்ணோடு மண்ணாக இடிந்து விழுந்து விடும். அது கொஞ்ச காலத்தில் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இப்போ இருக்கிற காங்கிரீட் கட்டடம்லாம் ஒரு 10-15 வருஷத்தில் இடிஞ்சு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க உருவாக்குற காடுகள், அப்புறம் வந்து வனவிலங்குகள் வாழ்கிற காடு, இந்த ரெண்டும் ஒன்றாயிடுங்கும் போது காடுகள் இந்த உலகத்தில் வந்து பிற உயிரினங்கள் வாழ்கிற வாழ்விடம், மனுஷங்க வாழ்கிற வாழ்விடம்னு தனித்தனியாக இருக்காது. அவைகளும் வந்து இந்த காடுகள் வழியாக எல்லாம் 2 காடும் ஒன்றாயிட போகுது. மனுஷங்க உருவாக்கின காடும் திட்டமிட்டு உருவாக்கிய காடுகளும் பிற உயிரினங்கள் வாழ்கிற காடுகளும் ரெண்டும் ஒன்றாயிடும். அப்படிங்கும்போது அப்போ பிற உயிரினங்கள் வந்து மனித வாழ்விடத்தில் நுழைய ஆரம்பித்துவிடும், படையெடுக்க ஆரம்பித்துவிடும், வேட்டையாடுவதற்கு வர ஆரம்பித்துவிடும், மனுஷங்களை சாப்பிட்றதுக்காக அது வர ஆரம்பித்துவிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிம்மதியாக தூங்க முடியாது. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் சரி எல்லோரும் வெடிப்போடு இருப்பாங்க அப்படின்னா பகல் நேரத்துலையும் வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிம்மதியாக உழைக்க முடியாது, நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, ஆழ்ந்து அசந்து தூங்க முடியாது. எப்போ வந்து சிறுத்தை வரும், எப்போ வந்து புலி வரும், எப்போ வந்து யானை வரும், எப்போ காட்டெருமை வரும்னு சொல்ல முடியாது. சிறுத்தையெல்லாம் பதுங்கி நின்று தாக்கும். மரத்து மேலே நிற்கும், நம்ம கீழே போயிட்டுருப்போம், மேலேருந்து கீழே சாடி நம்மளை வேட்டையாடிட்டு கவிட்டு கடித்து சாப்பிட்டு அப்படி வேகமாக போயிடும். அதெல்லாம் பிடிக்கவே முடியாது. அதனால் இப்போவே வந்து மிருகங்களெல்லாம் வந்து வேட்டையாடணும். ஆனால் அப்படியே இருந்தால் கூட இப்போவே நாம் அதை வேட்டையாடலைன்னா கூட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போன உடனே இந்த 1000 கோடி பேரும் வேட்டையாடுவதில் தீவிரமாகி விடுவாங்க. இன்றைக்கி எல்லாருடைய கவனமும் வேறு வேறு வேலையில் இருக்குது. அவங்க வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து காடுகளில் வாழவில்லை, எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குது. அதனால் பிற உயிரினங்கள் வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக இப்போ அச்சுறுத்தல் இல்லாதனால அதன் மீது நமக்கு ஒன்றும் கவனம் இல்லை. ஆனால் 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பிற உயிரினங்களோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அவைகளுக்கு எதிராக, பிற உயிரினங்களுக்கு எதிராக, சிங்கம் புலி கரடிகளுக்கு எதிராக, யானைகளுக்கு எதிராக எல்லா மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பேர்களும் ஏன்னா 2040 மக்கள் தொகை கண்டிப்பாக 1000 கோடியை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 1000 கோடி பேரும் பிற உயிரினங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக கிளம்பி விடுவார்கள். அதனால் வந்து மிச்சம் இருக்கிற மிருகங்களை வந்து கொன்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யூகம் தான், என்னுடைய யூகத்தை தான் தெரிவிக்கிறேன். அது யானையாக இருக்கலாம், சிங்கம் புலி கரடிகளாகவும் காட்டெருமைகளாகவும் இருக்கலாம், முதலைகளாக இருக்கலாம். முதலைகள் எதுவுமே, அதாவது மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. கொன்று இப்போ இருக்கிறவங்க தான் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. நீங்களோ நானோ தான், எல்லோரும் தான் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வேட்டையாடி சாப்பிட்ற ஆர்வத்தில் கூட அதை வேட்டையாடுவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் இருக்காது, வனவிலங்கு வனத்துறையினர் இருக்க மாட்டாங்க, வன காவல்துறையினர் இருக்க மாட்டாங்க. அதனால் சுதந்திரமாக அதை வந்து வேட்டையாடுவாங்க. யாரும் சட்டம் அரசாங்கம்லாம் இருக்கவே இருக்காது. அந்த ஒவ்வொரு ஊர் தான் அரசாங்கங்கிறது ஒரு ஊர் தான். ஒரு ஊருக்கு யார் தலைமை, அந்த ஒரு ஊர், அந்த மக்கள் தான் அரசாங்கம். மக்கள் தான் அரசாங்கமாக இருப்பாங்க. அதனால் அவங்களே முடிவெடுத்து அவங்களுக்கு எது இடையூறு, அவங்களுக்கு எது சரியோ அதை செஞ்சுருவாங்க. இப்போல்லாம் அரசாங்கத்துக்கு பயந்து தான் மக்கள் அடங்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அரசாங்கம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உயிரினங்கள்லாம் இன்னை வரைக்கும் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான், மனுஷங்களுக்கு இடையூறாக இருக்கிற உயிரினங்கள் எதுவும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் தான் மனுஷங்களால் நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக உழைக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். அப்போ தான் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இல்லைனாக்கா எப்போ பார்த்தாலும் மரண பயத்தோடு தான் யாரும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். எப்போ வந்து சிங்கம் புலி கரடி வேட்டையாடிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையே ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை வந்துவிடும் என்பது